ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அழுத்திலாம் பிசைய வேணாம், ஜஸ்ட் மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரைஸ் ஃப்ளார், பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி மாவை கொண்டு வந்துடணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. அதுக்கப்புறம் இதை கோட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி அதில் உப்பையும் போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சிட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இது உள்ள சீஸ் வைக்க போகிறோம். உங்களுக்கு சீஸ் எவ்வளோ வைக்கணும், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற அளவில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஜஸ்ட் இதை கன்சீல் பண்ணால் போதும். லைட்டாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்பலாம் அழுத்தி அப்போ செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனதும் அந்த டிப் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மைதா கார்ன்ஃப்ளவர், அதில் ஜஸ்ட்டு முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதும் இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியெல்லாம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆகிடும். இது நல்லா கிட்ஸ்க்கெலாம் ஃபேவரட்டான ஒரு டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறவங்கள. பாய் பாய்.